நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. திருப்பாடல் 46:1. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்று துணையும் அவரே. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு அகமகிழ்வோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களையும் ஆண்டவர் உற்று நோக்குகின்றார். அவரை நேசிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் ஆண்டவர் அன்போடு அரவணைக்கின்றார். வலிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், எவ்வளவோ கடன் சுமைகள், தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு வந்துள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். பாடகர் குழுவினரோடு சேர்ந்து உம்மை நேசிக்கின்றேன் என்கின்ற பாடலை பாடி ஆண்டவர் துதி ஆராதனை போற்றுவோம். உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. காலையிலும் மாலையிலும் இரவினிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. தந்தை என்றும் தாய் என்றும் நம்பி வந்தேன் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. ஆண்டவரே, காப்பவரே, என் கதி என்று நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா,
உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை வாஞ்சியோடு நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் தொடுகின்றார். அபரிவிதமான அருளையும் ஆசிரியம் பெற வந்துள்ள ஒவ்வொரு பக்தர்களையும் ஆண்டவர் உற்று நோக்குகின்றார். ஆண்டவரை நேசியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அபரிவிதமான அருளை பொழிகின்றார். ஆண்டவரை உற்று நோக்குங்கள், ஆண்டவர் தாமே உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் தொடுகின்றார். எவ்வளவோ மருத்துவர்களால் தீர்க்க முடியாத நோய்கள் அனைத்தையும் இந்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்களுடைய நலம் அனைத்தும் நிறைவாக கிடைக்கப்பெறும். இத்திருத்தலத்திற்கு நம்பிக்கையோடு வந்துள்ள ஒவ்வொரு பக்தர்களும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுச் செல்கின்றார்கள். நிதர்சன உண்மை. ஆண்டவரை நேசியுங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்கள் முன் பிரசன்னமாய் இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் மீது வையுங்கள். இந்த நற்கருணை ஆசிரை காணொளி வாயிலாக காணக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். முதியவர்கள், நோயினால் வருந்தி இத்திருத்தலத்திற்கு வர முடியாத எத்தனையோ பக்தர்கள் இந்த காணொளி வாயிலாக ஆண்டவருடைய ஆசிரை நிறைவாக பெறுவார்களாக. என் பிள்ளை படிக்கவில்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் கணவர் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார், என் குடும்பத்தில் சரியான வேலை வாய்ப்பு இல்லை, என் இல்லத்தில் வீடு கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலை, கடன் பிரச்சனைகள், தீராத வாய்கள், இப்படிப்பட்ட நிலைகள் வலியோடு வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் அருளையும் ஆசிரியம் தருகின்றார். ஆண்டவரை நேசியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அருளை புரிவார். உங்கள் மன்றாட்டுக்களை மௌனமாக எடுத்துரையுங்கள். இந்த ஆண்டவர் அருளை நிறைவாக பொழிவார் என்ற நம்பிக்கையோடு வாஞ்சையோடு வேண்டுங்கள். மௌனமாக ஜெபியுங்கள். நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. மாண்புயர் கீதம். மாண்புயர் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
பிதாவர்க்கும் புதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் அருகின்றவரால் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனிய நல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடலும் திரு ரத்தமும் ஆகியவற்றின் பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு தூயாவின் தோழமையில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் தேவனை பறைசாற்றுவேன் என் நாதனை என் நாளுமே என் வாழ்விலே. போற்றுவேன் தேவனை பறைசாற்றுவேன் என் நாதனை என் நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுவே அது தேடுவே.
தேடி அழைக்கின்றனே. அழைத்து இங்கு அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஏராசிற்குரிய அன்பு இறைச்சுமுகமே, நன்மை தரும் கடவுள் நம்மையெல்லாம் ஒன்றிணைத்திருக்கிறார். நம்பிக்கையிலே ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நம்முடைய தேவைகளை ஆர்வமாய் செவிமடுக்கிறார். நமது தேவைகளை பரிந்துரை செய்வதற்காகவும் நமது மனட்டுக்களை கடவுளுடைய அத்துணை ஆசிரியராக மாற்றுவதற்கும் கோடி அற்புதராம் தூய அந்தோனியாருடைய பரிந்துரைக்காக நாம் இணைந்திருக்கிறோம். உள்ளன்போடு இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய நம்பிக்கை மன்றாட்டுக்கள் இறைவனால் ஏற்கப்பட்டு நம்முடைய தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் அத்துணை முயற்சிகளும் சுகங்களும் நலங்களும் நம்மை வந்தடையும் என்ற ஒப்பற்ற நம்பிக்கையிலே இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். தூய மறைநிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாயிருக்கக்கூடிய குறைகளை பாவங்களை எண்ணி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறுகளும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகியாரை பொழுது கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் எங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு விளங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வினைகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவிகளை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு இறைவனாய் என்றும் வாழ்ந்து தூயாவின் ஒன்று பிளரும் எமது ஆண்டவரும் இறைத்தோருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 16 25. சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும்
அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தன் நம்பிக்கையால் வாழ்வு அடைவார் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா. இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. இறைப்பற்று இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெறிக்கேடுகளின் மீதும் கடவுளின் சினம் நின்று வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிக்கேட்டினால் உண்மையை ஒடுக்கி விடுகின்றார்கள். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாய் விளங்கிற்று. அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுறுத்தி இருக்கிறார். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றென்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றது. ஆகவே அவர்கள் சாக்குப்போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆகின. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இரண்டு போயிற்று. தங்கள் ஞானிகள் என்றும் சொல்லிக்கொள்ளும் இவர்கள் மடையோர்களே அழிவில்லா கடவுளை வழிபாடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரை போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர். ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடு ஒருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அவர்கள் கடவுளை பற்றி உண்மைக்கு பதிலாக பொய் ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றும் போற்றுவதற்குரியவர். இது ஆண்டவர் வழங்கும் அருளுக்கு. சரணாலயம் 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 சரணாலயம்.
செல்வம் உலகில் என்றும் நிலையார் செல்வம் சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 11 இறை வாக்கியங்கள் 37 41 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததை கண்ட பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையாசிற்குரிய அன்பு ஏற்று முகமே, உடன்பலி செலுத்தும் திரண்ட ஜூடோடு துறவியர் எல்லோரோடும் இணைந்து இதை நிறைந்த ஏராள வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, எப்பயாவது வீட்டை நம்ம சுற்றி பார்த்துருக்கோமா? தினந்தானே பார்க்குறோம். திருப்பலிக்கு பின்னாடி திரும்ப போய் பாருங்க.
நமது இல்லத்திலே பார்வைக்கான பொருட்கள் அதிகமாக இருக்கிறதா அல்லது பயன்பாட்டில் இருக்கிற பொருட்கள் அதிகமாக இருக்கிறதா? யோசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பயன்பாட்டில் இல்லாத பொருட்கள், பார்வைக்குள்ள பொருட்கள் அதிகமாக இருக்கலாம். இது ஒரு வகை. இது பொருட்களை பயன்படுத்துகின்ற வகையிலே. நாம் பக்தியை பொறுத்த மட்டிலே 2 வகையான மனிதர்கள். பார்வையாளர்களாக சில பேர், பங்கேற்பாளர்களாக சில பேர். ஆக இந்த ஒரு கோணத்திலே நம்முடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது? கடவுள் கொடுத்த உயிர்கொடை, இந்த வாழ்க்கை இந்த உயிர்கொடையின் மூலம் உயிர்ப்பு கொடைக்காக நம்மை தகுதியாக்கும் ஒரு சந்தர்ப்பம். ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு உயிர்கொடையை தந்தார். அவருடைய திருமகன் நமது மீட்பெரும் இயேசு கிறிஸ்து வழியாக உயிர்ப்பு கொடையை பெற்றிருக்கிறோம். இதற்கான துணையாளராக இருப்பவர் தூய ஆவி. ஆக இந்த வகையிலே இந்த உயிர்கொடையை பெற்ற நாம் உயிர்ப்பு கொடைக்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும். அதற்குரிய தூய்மை, அதற்குரிய கௌரவம், அதற்குரிய மரியாதையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் திருச்சுவருடைய படிப்பினை. பவுலடியார் அடிக்கோடிட்ட வார்த்தைகளால் அற்புதமாக சொல்லுகிறார், படைத்தவரை விட்டுவிட்டு படைப்பை போற்றி கொண்டு இருக்கிறார்கள். படைப்புக்கும் நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம், பொருட்களுக்கு படைத்தவரை மறந்துவிட்டோம். இந்த வகையிலே நம்முடைய நம்பிக்கை ஆலயத்தில் மட்டுமல்ல, அந்த அற்புதமான ஆராதனை மட்டுமல்ல, அல்லது நவநாளில் மட்டுமல்ல, மாறாக நாள்தோறும் கிறிஸ்தவ அடையாளம் திருமுழுக்கின் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த கத்தோலிக்க அடையாளத்தினுடைய செயல்பாடுகள் எல்லா நேரங்களிலும் வெளிப்படுத்த வேண்டும். குடும்பத்திலே, பிள்ளைகளிடத்திலே, உறவுகளிடத்திலே, சமூகத்திலே, அரசியலிலே, ஈடுபாடுகளிலே, பணி செய்கின்ற இடங்களிலே என்று எல்லா இடங்களிலுமே நான் கத்தோலிக்கன், நான் ஒரு கிறிஸ்துவன் என்ற ஒரு வெளிப்பாடு செயல்களாக, வார்த்தைகளாக அல்ல, செயல்களாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமல்ல, நம்பிக்கை இல்லத்தில் மட்டுமல்ல, மாறாக செயலிலே அவர்கள் முன்னெடுக்கிறவர்கள் என்ற ஒரு உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை போற்றுவதும் புகழ்வதும் அவருக்கு மாட்சி தராது, எனினும் நமது நன்றியினுடைய வெளிப்பாடாகத்தான் ஆண்டவரை போற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதனால் தான் பல நேரங்களில் இதை தாண்டி ஆமோஸ் இறைவாக்கினர் நீங்க வாசித்து பாருங்க, நல்ல இடித்துரைக்கின்ற வார்த்தைகளால் சொல்ல வேகம் இருக்கும். உங்கள் பால்களை வெறுக்கிறோம், உங்களுடைய திருவிழாக்கள் எனக்கு தேவையில்லை, மாறாக நீதி நீரோடை போல் பாய்ந்து வரட்டும் என்று சொல்வார். ஆக நாம் நம்முடைய துணை பழக்க வழக்கங்களில் நீதிக்கான முன்னுரிமை, நியாயத்துக்கான முன்னுரிமை, அன்புக்கான ஒரு களங்கள், கருணை, தேவை, இதெல்லாம் இனங்கண்டு கொண்டு நாம் ஈடுபடுகின்ற ஒரு தன்மையே நம்முடைய கத்தோலிக்கத்தினுடைய வெளிப்பாடு. இதைத்தான் ஆண்டவருடைய விரும்புகிறார். ஆக நாம் கிறிஸ்துவ என்று சொல்லும்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதில் இனங்கண்டு கொள்ள வேண்டும். அங்கே அந்த ஒரு பரிசேயர் நமது ஆண்டவரை அழைத்திருக்கிறார். ஐயோ, விருந்துண்ண அழைத்திருக்கிறாரே, ஏதாவது சொன்னால் அவர் மனம் வருத்தப்படுமே என்று ஆண்டவர் நினைக்கவில்லை. எங்கே எதை சொல்ல வேண்டுமோ தெளிவாக சொன்னார், அழுத்தமாக சொன்னார். அவர் கை கழுவாததை கண்டு அவர் வியப்பாக இப்படி மனதிற்குள் தான் நினைத்தார். ஆனால் அவர் இனங்கண்டு கொண்டு தூய்மை என்பது வெளிப்புறத்தில் மட்டுமல்ல, உட்புறத்திலும் இருக்க வேண்டும். இதே நமது ஆண்டவர் பல நேரங்களிலே நீதிக்கான பொருளை, நம்பிக்கையினுடைய வெளிப்பாட்டை உச்சத்திலே சொல்லியிருக்கிறார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டச் சொன்னவர் தான். 7 முறை அல்ல, 70 முறை 7 முறை மன்னிக்க சொன்னவர் தான். அங்கே அந்த படைவீரன் அடிக்கும்போது தவறு என்றால் எது என்று காட்டு, இல்லை என்றால் ஏன் என்னை அடிக்கிறாய் என்று எதிர்த்தவரும் ஆண்டவர் தான். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டச் சொன்னார். 3ஆம் முறை அடித்து அதுகை காட்டச் சொல்லவில்லை. ஆக எங்கெல்லாம் நியாயமான ஈர்ப்பு,
அத்துமீறல்கள் நடக்கிறதோ அங்கே நாம் நம்முடைய ஒரு எதிர்ப்பை காட்டுவதும் உண்மைக்கான அந்த ஒரு தேவையை உணர்ந்தவர்களாக நீதிக்காக நம்முடைய வார்த்தையை அல்லது நம்முடைய ஈடுபாடு காட்டுவதும் அவசியமாக இருக்கிறது. ஆக மனத்தூய்மை என்பது நிச்சயமாக பல நேரங்களிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்க முடியும். ஆக எந்த அளவுக்கு நாம் இறைவனை விரும்புகிறோம் என்றால் அந்த அளவுக்கு நாம் உள்ளத்து தூய்மை, இந்த மன தூய்மை என்று சொல்லும்போது நாம் மனிதர்களாக இருக்கிறோம். நமக்கு பலவீனங்கள் உண்டு. விரும்பியோ விரும்பாமலோ பல நேரங்களில் சூழல்கள் நம்மளை தள்ளி விடுகிறது. வேதனை வரும்போதோ கடினமான திகைப்பு வரும்போது என்ன செய்வது என்று அறியாமல் சில செயல்களை சில பேருடன் அல்லது சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இவர்கள் அவர்களோடு நம்மை சேர்க்க மாட்டார்களே, இதை செய்யாவிட்டால் இதுக்கான தீமைகள் அல்லது இதனால் கரக்கூடிய அந்த ஒரு நஷ்டங்கள் அதிகமாக இருக்குமே என்று பல சுயநலப்போக்கிலே சில விஷயங்களை நாம் கண்டு காணாமல் இருக்கிறோம். இல்லை, இறைவன் நம்மிடம் விருப்பதெல்லாம் யாரையும் நாம் திருப்திப்படுத்த முடியாது, யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்லை. ஆண்டவர் நினைத்திருந்தால் அந்த பரிசேயரை திருப்திப்படுத்தலாம், அமைதியாக கண்டு காணாமல் இருக்கலாம். இல்லை இல்லை, எங்கே சொல்ல வேண்டுமோ அதை சொன்னார். இந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, நமது குடும்பம் ஆண்டவருடைய நம்பிக்கையுடைய ஒரு பிம்பங்களாக இருக்கக்கூடிய குடும்பத்தை ஒரு கணவனாக, மனைவியாக, குழந்தைகளாக, பிள்ளைகளாக, பேரப்பிள்ளைகளாக என அங்கே நம்பிக்கைக்கான ஒரு ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. நாம் ஒன்றாக இணைந்து ஜெபிப்பது மட்டுமல்ல, ஒன்றாக ஒரே எண்ணத்தோடு நம்பிக்கையுடைய செயல்பாடுகளை நாம் மற்றவருக்கு பகிர்வதிலும், ஏற்றுக்கொள்வதிலும், மன்னிப்பதிலும், யாரும் எதிர்பாராத ஒரு வகையிலே அவர் துணையாய் இருப்பதிலும் நம்முடைய வெளிப்பாடாக இருக்கும்போது நிச்சயமாக கடவுளுடைய கொடை நமக்கு உண்டு. இதைத்தான் ஆண்டவர் செய்தார், இதைத்தான் புனிதர்கள் செய்தார்கள், இதைத்தான் நாம் தேடி வந்திருக்கக்கூடிய கோடி புதர் தூய அந்தோனியார் செய்தார். அவர் புதுமைகளை மட்டுமல்ல, அவர் உணர்ந்தவராக ஏழைகளுக்கான அந்த ஒரு சூழ்நிலையை, அவருடைய தேவைகளை உணர்ந்தவர்களாக, அவர்களுக்கு இல்லம் தேடி சென்று யாசகம் பெற்று அங்கே தொட்டு கொண்டிருக்கக்கூடிய வறியோருக்கும் இல்லாதோருக்கும் அவர்களுக்கென்று ஒரு வாழ்வை ஏற்படுத்தி தர ஒரு செயல்பாட்டிலே அவர் தன்னை ஏற்படுத்திக் கொண்டார். அவருக்கு இருந்த ஒரு அறிவும் ஞானமும் நிச்சயமாக அதை பெரிதாக கொள்ளாமல் அங்கே துறவரத்திலே தன்னில் ஒருவராக, ஒரு எளிய துறவியாக எல்லாவற்றையும் செய்கின்ற கடமையாற்ற துறவி இருக்கின்றார். இந்த வகையிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய பக்தி எல்லா இடத்திலுமே வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழலை ஏற்பட வேண்டும். மிக முக்கியமாக நீதிகள் நடக்கும்போது, அத்துமீறல்கள் நடக்கும்போது, அது எது அரசியலாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, அது ஆலய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது திருச்சபை பிரச்சனை, நமது பகுதியாக நியாயமானதை சொல்வதற்கு யோசிக்கவே கூடாது. இந்த வகையில் அன்புக்குரியவர்களே, பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமது ஆசிரியருக்காக வந்திருக்கிறோம். தூய அந்தோனியாரே, உமது பரிந்துரைக்காக வந்திருக்கிறோம். ஆக பரிந்துரைக்காக வந்திருக்கிறோம், உரிமையோடு வந்திருக்கிறோம். அந்த உரிமையோடு வந்திருக்கின்ற நமக்கு கடமை இருப்பதையும் மறக்கக்கூடாது. நான் கேட்பதில் மட்டும் நான் சந்தோஷப்படுவேன், அவருடைய கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் என் பகுதியாக எதையும் செய்ய மாட்டேன். ஆக ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வாய்ப்புகள், ஆண்டவர் மன்னிக்கிறார் என்றால் திரும்ப அவர் தவறு செய்வதற்கான ஒரு அங்கீகாரம் அல்ல, திருந்துவதற்கான, திருப்பம் பெறுவதற்கான ஒரு புதிய எழுச்சி, வளர்ச்சியை, வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த வகையிலே நாம் தேடி வருகிறோம். கேட்பது மட்டுமல்ல நம்முடைய கடமை, ஆண்டவரிடத்திலே அல்லது அவருடைய அடியாரிடத்தில் மட்டுமல்ல நம்முடைய கடமை. மாறாக அதற்கு பதிலாக, ஈடாக நமது வாழ்விலே காட்டுவதும் கடமையாக இருக்கிறது. இந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, நாம் கொண்டிருக்கக்கூடிய பலவீனங்களை எல்லாம் தாண்டி ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்ற மாதிரி எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும். நாம் கொண்டிருக்கக்கூடிய அக்கறை, நமது இல்லத்திலே, நமது குடும்பத்தில் காட்டுகின்ற அக்கறை, சமூகத்திலே, சமூகத்தினுடைய மாற்றத்திலே, சமூகத்தினுடைய வளர்ச்சியிலே, சமூகத்தினுடைய பாதுகாப்பிலே காட்டும்போது நிச்சயமாக இந்த உலகத்தில் இறைவனுடைய பிள்ளைகளில் நானும் ஒருவர் என்ற ஒரு ஒப்பற்ற அறிவிப்பை தெரிவிக்கிறோம். இந்த வகையிலே பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
நமக்காக பரிந்து பேச அந்தோனியாருடைய அந்த தோழமை நிறைந்த ஜெப பரிந்துரை நம்மை வழிநடத்தும், வாழ வைக்கும், விரும்புகின்ற நன்மைகளுக்கு மேலாக நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம். இயக்கம் நம்மை வாழ வைக்கும், வழிநடத்தும். ஆம். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளை மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு ஒழித்து உமது அருள் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவவும் வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் தருகின்றேன், நான் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறி தருவேன் உமக்கு காணிக்கை. இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்தே தருகின்றேன். என்னோடு இணைந்தே தருகின்றேன். எல்லாம் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருளி எல்லாவல்லையாகிய இறைவனுக்கு ஏற்றும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளர்களின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் அற்றும் இப்பணியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமில்லை எல்லாம் வல்ல இறைவா, இனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டாகிய கிறிஸ்து வழியாக நேர்மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் தொறுமுன் நடுங்குகின்றனர். வானங்கள் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராவியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து தாழ்மையுடன் சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அது கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும்
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகிய ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலையோ எங்கள் ஆயர் ஜீவானந்தம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், எனது குடும்பத்திலே மரித்த ஆன்மாக்கள், உமது திருப்பணிக்கு ஆக்கங்களையே கையெழுத்து மோடி இணைந்த அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், இறந்தோர் அனைவரையும் இரத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிகும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக இன்றைய நாளிலே பல்வேறு தேவைகளோடு தங்களுடைய கருத்துக்களை திருப்பலியிலே சமர்ப்பித்திருக்கக்கூடிய குடும்பங்கள், தனிநபர்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவு செய்ய நம்பிக்கையோடு கையேந்துகிறோம். ஆண்டவரே, இந்த புனித பலியிலே கலந்து கொண்டு உம்மிடம் உரிமையோடு கேட்கின்ற எமது சகோதர சகோதரருடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் முயற்சிகளையும் ஆசீர்வதிக்க நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குந்தவாய் இந்த புனிதர், சிறப்பாக நாங்கள் இன்று ஜெபரிந்துரையை நாடி வந்திருக்கக்கூடிய தூய அந்தோனியார் மற்ற அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொருந்தேற்று வரமுறையில் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவன் நமது பாவங்களை மன்னிக்கவும் அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளும் மன்றாடு. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் முற்றிலும் அளித்தல்வீராக என்றென்று ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். மலர்கள்
நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உன் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைச்செல்லும் திருவருட் சார்ந்தங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களாகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்ல வந்திருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்வு உமது திருக்கொடையென உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். அறிவிப்புகள். மாதத்தின் 2வது செவ்வாய் நவநாள் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நம்பிக்கையாளர் அனைவரையும் திருத்தலத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இறைவன் உங்களுடைய மன்றாட்டுக்கள் அனைத்தும் ஏற்று புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் அனைத்தும் நிறைவு செய்வாராக. திருத்தலத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்பும் பாவ சங்கீர்த்தனமானது கேட்கப்படும். நல்ல முறையில் தயாரித்து திவ்ய நற்கனை உட்கொள்வதில் முழு பலன் உண்டு. குரு மாணவர் நிதி வழங்கும் அனைத்து உபகாரிகளுக்கும் திருத்தலத்தின் சார்பாக நன்றி கலந்த ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்ற வேண்டுதல் அப்பம், திருப்பலி கருத்துக்கள், நன்கொடைகள் வழங்குவோர் திருத்தல அலுவலகத்தை அணுகி அதற்குரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் குரு மாணவர் நிதிகள் வழங்கியவர்கள் பாப்புராஜ் குடும்பத்தார் புரத்தாக்குடி, ஸ்டீஃபன் குடும்பத்தார் திருச்சி, டி ஆஸ்டின் செல்வம் திருச்சி, ராணி சேவியர் கருமண்டபம், ஜெரால்டு ஜெனிஃபர் திருச்சி, ஜான் அலெக்ஸ் திருச்சி, கேப்ரியல் டிவிஎஸ் டோல்கேட், மெடோனா மேலவாழை, சாக்கோப் பெருவலப்பூர், எஸ் கிரீட்டா ஈச்சம்பட்டி, பெயர் சொல்லாத நபர் ஒருவரும், டேவிட் ஷி பாக்கியநாதம்மாள் பெட்டவாய் தலை, லீமா ரோஸ் அரியமங்கலம், ஏசு வின்சென்ட் சோமரசம்பேட்டை. மேலும் அப்பத்திற்கு நன்கொடை வழங்கிய குடும்பத்தார் மெடோனா ஃபேமிலி மேலவாழை, ஓஎஃப்டி, என்ரி லின்சி ஸ்ரீரங்கம், ரோசா பொன்மலைப்பட்டி, பாக்கியத்தாம்மாள் பெட்டவாய் தலை, மரியம்மாள் எட்டுப்பட்டி, யாஸ்மின் சர்வின் சமயபுரம், கே செல்வகுமார் ஜெயநகர், டிடி இன்ஜினியரிங் துவாக்குடி. இவர்கள் அனைவருக்கும் திருத்தலத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் ஜெபங்களும் பாராட்டுக்களும். திருத்தலத்தில் உள்ள அனைத்து அருட்தந்தையர்களும் தங்களுடைய வருடாந்திர தியானத்திற்காக சென்றுள்ளார்கள். அருட்தந்தையர்கள் அனைவரும் உங்களுக்காக தன்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தை இருக்கின்றார்கள். நீங்களும் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். வெள்ளிக்கிழமை மாலைதான் அனைத்து அருட்தந்தையர்களும் வர இருப்பார்கள். மேலும் இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நல்லதொரு மறையினையும் வழங்கி இறையாசிர் பெற்று தந்த அருட்தந்தை ஜேம்ஸ் அன்புநாதன் எங்களுடைய நவ சந்நியாச துறவிகள் இல்லம் பாம்பன் விலை நாகர்கோயில் உள்ளது, அதனுடைய இல்ல அதிபராக பொறுப்பேற்றிருக்கின்றார். தந்தை அவருடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஜெபங்களும். இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நோயுற்றோருக்காக சிறப்பு மன்றாட்டு. எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே,
இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு நின்று சொன்னீரே, ஏதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானம் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ளன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்திரணும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் என்னை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளிலே கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாக அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழிதவற விடாதேயும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நேர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கு நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ என்று உடலுள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் என்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற இயங்கும் உமது அடியார்களையும் கண்ணூக்கியருடும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருடும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருடும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருடும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கிடச் செய்யும். நன்றியுள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தருவாராக.
நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கருத்திலேயும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணைபுரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நான் ஆழ்ந்த சுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் அவர் ஒருபோதும் விட மாட்டார். எங்களுக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து போய் மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூறி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுகிறாக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதை விட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.